பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்ததை எண்ணி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபையிலே பெருகுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறீங்க? கர்த்தரை நாம் உற்சாகமாய் துதிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த அருமையான பண்டிகை நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கவனமாக கவனிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு வழிகாட்டி அந்த நட்சத்திரத்தை யார்? சாஸ்திரிகள், எல்லாரும் மெய்ப்பர்கள். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு. இது வரைக்கும் வழி தெரியாமல் இருந்தோம், இப்போ நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு அழகாக நட்சத்திரம். யோசித்து பாருங்கள். மகிழ்ச்சி இல்லைன்னா எல்லாருடைய முகம் வாடிப்போகும். எத்தனையோ கவலைகள், எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை அப்படியே தேவ சமூகத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். மகிழ்ச்சி கொடுப்பது யார்? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தை. ஆம், வாசிக்கலாமா? தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள், என்றென்றைக்கும். பாருங்க, ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி! ஆம், நீங்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அநேகரை நீங்கள் நீதியின் பாதையில் நடத்துங்கள், தவறான பாதையில் நடத்தாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நாம் பல தவறான காரியங்களை இந்த உலகிற்கு சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஆம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம் என்றால் அநேகரை நாம் நீதிக்கு நடத்த முடியாது, நித்தியத்திற்கு நேராக நடத்த முடியாது. அந்த ஆத்துமாக்களை ஆமேன் ஆதாயம் செய்கிற நட்சத்திரமாக வாழ முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எவ்வளோ ஆச்சரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய மகிமையான காரியம் பாருங்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நான் இணைந்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்மை வெளிப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு வழிகாட்டுகின்ற நட்சத்திரமாக இருக்கட்டும். எப்பொழுதும் உம்மை காண்பிக்கின்ற பிள்ளைகளாய், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றியுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் நிற்கட்டும் அப்பா. அப்படி நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் மூலமாக அநேகர் அந்த ஆமென் பரலோகத்தின் அன்பை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் அவர்களை அப்படி நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஆண்டவரை தோல்விகளை மாற்றி அவர்களை சரியாய் வழிகாட்டுகின்ற நட்சத்திரமாய் அவர்களை மாற்றி விடுவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வருகின்ற போராட்டங்கள், தடைகள், பிரச்சனைகள், பாவ உணர்வுகள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் மீட்படைந்து வெற்றியாய் உம்மை மகிமைப்படுத்த உமக்கென்று சாட்சியாய் நிற்கின்ற நட்சத்திரமாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தின தேவன் புதிய ஆண்டிலும் புதிய நாட்களை தந்து சிறப்பாய் வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.